ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஜி கோல்டு பற்றி தான். டிஜி கோல்டு யார் யார் போடலாம், அதில் இருக்கிற சாதக பாதகம் இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எதெல்லாம் கவனித்தேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்னென்ன பாயிண்ட்டு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு உபயோகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஜி கோல்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கடையில் நீங்கள் டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். அது எதை வச்சுன்னா இப்போ நம்மளுக்கு டெய்லி ரேட் அப்டேட் ஆகும். இப்போ தங்கமயிலில் இருக்குது, போத்தீஸில் இருக்குது, இந்த மாதிரி இப்போ எல்லா கடையிலுமே ஓரளவுக்கு டிஜி கோல்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அன்னன்னைக்கு ரேட்டு மாறுறது உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அப்டேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ரேட்டு நம்மளுக்கு குறையும் போது இமீடியட்டாக நம்ம காசு போட்டோன்னா அந்த முந்தின நாள் அதிகமாக இருந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு அந்த வெயிட் ஆட் ஆகும். சில நேரத்தில் நம்மளுக்கு ரேட் அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. சிஸ்டம் அப்டேட் ஆகாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்காது. இது வரைக்கும் எனக்கு தங்கமயிலில் அந்த பிரச்சனை வந்ததில்லை. ஒரு சில ஆப்பில் நான் இந்த ரிவ்யூ பார்த்த வரைக்கும் ரேட் அப்டேட் ஆகலை அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அன்னன்னைக்கு ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுற காசுக்கு நம்மளுக்கு நகை ஆட் ஆகணும். அதுதான். அடுத்தது நீங்கள் டிஜி கோல்டு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய காசு மாசத்துல உங்களால அப்பப்போ தான் கொஞ்சம் போட முடியும். என்னால் ஒரே முட்டா நகை சீட்டு மாதிரி போட முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த டிஜி கோல்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவே இல்லை, எனக்கு ரெகுலராக காசு இவ்வளோ கிடைக்கும், மாதம் நான் இவ்வளோ போடுவேன், என்னால் இவ்வளோ போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு டிஜி கோல்டு வேணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது டிஜி கோல்டில் நீங்கள் நிறைய காசு போடுறீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு பெரிய நகையாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இப்போ அதில் காசு போட்டிருப்பீங்க. இப்போ வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது ரொம்ப காசு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஜி கோல்டில் நீங்கள் நகை சேர்க்கறதும் இல்லாமல் வேஸ்டேஜுக்காக ஒரு தனி அமௌண்ட்டை கொடுக்க வேண்டி வரும். இதுவே நீங்கள் நகை சீட்டாக மாதம் ஒரு 10,000னா 10,000 அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை சீட்டாக போட்டு நகை எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் இருக்காது, ப்ளஸ் ஜிஎஸ்டியும் இருக்காது. இது நமக்கு லாபம். இது உங்களால் ஒரு பெரிய அமௌண்ட்டாக மந்த்லி என்னால் இவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்றவங்களுக்காக இந்த இது. நீங்கள் அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிகிறவங்களுக்கு டிஜி கோல்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்காது அப்படின்னு சொல்லுவேன், சாய்ஸாக இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நகை சீட்டு போடும்போது தான் உங்களுக்கு அதில் அமௌண்ட் மீதியாகும். டிஜி கோல்டு போடும்போது நீங்கள் ஜிஎஸ்டியும் கொடுக்கணும், வேஸ்டேஜும் கொடுக்கணும். அது உங்களுக்கு தான் லாஸ். இதுவே நான் டெய்லியும் எனக்கு சம்பளம் வருது, இல்லை வார சம்பளம் வருது, எனக்கு வர சம்பளம் செலவாயிடுது, என் கையில் காசு இருந்தால் செலவாயிடும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு டிஜி கோல்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுறீங்க, நிறைய செலவு பண்ணுறவங்களா இருக்கீங்க, உங்கள் கையில் நீங்கள் ஜிபே வச்சுருக்கீங்க, எதுனாலும் இப்போ எல்லாமே ஜிபே வச்சுருக்கோம். அப்படி நிறைய செலவு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இந்த டிஜி கோல்டில் காசு அமைச்சு அதில் அந்த நகை ஆட் ஆகிறத பார்க்கும்போது உங்களால் அந்த காசை வேற எதுலேயும் ஈஸியாக செலவு பண்ண தோணாது. ஒரு முறை நீங்கள் அதில் வச்சு நகை வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் காசு செலவு பண்ணுற மற்றதுக்காக செலவு பண்ணுற காசு வேஸ்ட்டை நம்ம சாதாரணமாக அந்த மீஷோ இல்லை ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆப்பில் சும்மா நம்ம பார்க்கும்போது கூட சில பொருட்களை பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்றக்காக சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்பெல்லாம் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருவோம். அப்போ கையிலேருந்து காசு போகிறது தெரியாது. இதுவே ஆன்லைன் பேமெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு நகையை நம்ம கட்டி அது நம்ம கைக்கு வரும்போது நமக்கு அது தெரியும். நம்ம அந்த பொருளை அழகா இருக்குன்றக்காக வாங்குவோம், சில சமயம் யூஸ் பண்ணாமலே வச்சுருவோம். அந்த காசு நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் இது அப்படி இல்லை. இது நம்மளுக்கு நகையா திரும்ப கைக்கு வருது. அப்போ நம்ம ஒரு முறை அதுக்காக நம்ம காசு போட்டு நம்ம அதுல பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வேறைக்கு செலவு பண்ணவே முடியாது. நம்ம செலவு குறைச்சிக்கிறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது
நீங்க டிஜி கோல்டுல ஓப்பன் பண்றீங்க, நகை சேர்த்துட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க காயினா வாங்க போறீங்கன்னா, நீங்க வந்து ரவுண்ட் பண்ணி கிராம் சேர்த்துருங்க. 2 கிராம், 3 கிராம், 4 கிராம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வாங்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க இடையில மில்லி கிராம் இருக்கிற மாதிரியெல்லாம் இருந்தோம்னா, அது வந்து சில சமயம் நம்மளுக்கு வந்து அவங்க போடுற கால்குலேஷன் நம்மளுக்கு அது செட் ஆகறதில்ல. அதனால வந்து நீங்க இந்த மாரி இது பண்ணிட்டா நம்ம ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் மட்டும் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதுலயுமே சில சமயம் ஆஃபர் இருக்கிற சமயத்துல நம்மளோட சீட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்ற சமயத்துல நம்ம அந்த ஆஃபர்லயே வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமலே காயின் வாங்கிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டா இருக்கு. அடுத்தது நீங்க நகை தான் வாங்க போறீங்க. இந்த இதுல சேர்த்து வச்சதுல நகை வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல, என்ன நகை வாங்கலாம் அப்படின்றதுல வீட்லயே வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கம்மல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கம்மல் எதுவுமே நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த சாய்ஸா என்ன வந்து வாங்கலாம் அப்படின்றத வீட்லயே யோசிச்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, நம்மளுக்கு இதுல எதுவும் செட் ஆகலையா, சரி அது வாங்கிக்கலான்ற மாரி ஒரு நம்மளுக்கு அங்க வந்து அந்த அதிகமா வந்து யோசிக்கணும், இல்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஈஸியா நீங்க வந்துட்டு பார்த்துக்கலாம். அதே மாரி கலெக்ஷன் இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. நீங்க எந்த கடையில போடுறீங்களோ, அந்த கடையில கலெக்ஷன்ஸ் இருக்கா? நகையோட தரம் எப்படி? அந்த வேஸ்டேஜ் எப்படி? இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து டிஜி கோல்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல நகை சேர்க்க பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஆனா, இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கரெக்ட்டா நம்ம ஓப்பன் பண்ணி சேர்த்தோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு 2 கிராமாவது சேர்க்க முடியும் அப்படின்றது தான் வந்து இதுல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம். நம்ம எப்படி எப்படியோ செலவு பண்றோம் காச. ஆனா அந்த ரூ. 100னாலும் ரூ. 100 நம்ம ஒரு நகைக்காக நம்ம சேர்த்து வச்சு நம்மளால அது வாங்க முடியுங்கும்போது, அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நகைன்றது ஒரு சொத்து மாதிரி தான். நம்ம நகை நம்மளால எடுக்க முடியாது. இப்ப விக்கிற விலைக்கு நம்மளால கையில காசு சேர்த்து ஒண்ணா அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியறதில்ல. அட்லீஸ்ட் நம்மளால இப்படியாவது சேர்த்து எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.